நேற்றைய தினம் இன்னை எந்த வகையால் நிறுத்திவிட வேண்டும் என்ற வகையிலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருச்செந்தூர் கோர்ட்டிலே ஜாமீன் வழங்கப்பட்டு அந்த ஜாமீன் வழங்கினார்களே 20 ஜாமீனிலே வெளிவந்திருக்கின்றேன். எனவே 10 நாட்கள் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் தடுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை செய்திருக்கின்றோம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள். லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு இன்றைக்கு லண்டனுக்கு செல்கின்றார்கள். அவரை சந்தித்து வழி அனுப்ப முடியவில்லை என்ற ஒரே ஏக்கம் தான் எனக்கு இருக்கின்றது. வழிகாட்டுதலோடு நடவடிக்கை எடுக்கும். முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வேலூர் செந்தில் பாலாஜி உட்பட உங்க உட்பட இதை எப்படி பாக்குறீங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையாவது வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு காவல்துறையை வைத்து விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள். கத்தி என்பது இரு பக்கம் உள்ள கூர்மையானது. அது எந்த பக்கமும் அந்த கத்தி வெட்டும் என்பதை அவர்கள் காலத்தால் அறிவார்கள். திரிசா வீட்டுல இருந்து விஜய் வெளியே வரணும்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் வழக்கு பதிவு பண்ணல. ஆனா நீங்க உங்களுடைய கருத்து மட்டும் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதாவை கண்டு அஞ்சுகின்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொன்றாக மிரட்டி விடலாம், அழித்து விடலாம் என்று கனவு காணுகின்றார். அந்த கனவு பலிக்காது.